வெல்கம் டு டூட்டீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீக்கங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம் பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு. சட்னிக்கு எப்பயுமே இந்த மாதிரி பருப்பு வச்சு அரைக்கும் போது நீங்கள் தேங்காய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதோட க்ரன்ச்சினஸ்ஸே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் கொடுக்கும், அட் த சேம் டைம்ஸ் நல்ல பைண்டிங்கும் கொடுக்கும். இது நல்லா கோல்டன் கலரில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த வகையான சட்னியாக இருந்தாலும் இந்த மாதிரி பருப்பை வச்சு நீங்கள் அரைக்கும் போது அதோட ஸ்மெல் நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் போடும்போது கூட ஒரு மாதிரி இனிப்பு ஸ்மெல் வரும். பட் பருப்பு வச்சு அரைக்கும் போது அந்த க்ரன்ச்சினஸ், அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பட் எக்காரணம் கொண்டும் கருக விட்டுறாதீங்க. இப்போ நான் காரத்துக்கு 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 2 பெரிய வெங்காயம், ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையுமே ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் வணங்கி வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். சட்னிக்கு வணக்கும் போது வெங்காயம் பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரி ரொம்ப கோல்டன் கலர்லாம் வர வேண்டாம். கோல்டன் கலர் வரைக்கும் நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு தட்டும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்காதீங்க. கண்ணாடி மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வணங்கின உடனே போதுமானது. இப்போ இதிலே நான் 2 தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பழத்தையும் நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொக்குக்கெல்லாம் வணக்கிற மாதிரி நல்லா உடச்சி குலைவாக வணக்கணுங்கிற அவசியம் இல்லை. தக்காளி நல்லா வதங்கியிருக்கணும், அட் த சேம் டைம் உடையாமல் இருக்கணும். அதை உடையாமல் இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி பழத்துக்குள்ளே இருக்க அந்த ஜூஸினஸ் அப்படியே இருக்கும். அது சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும், நல்ல ஒரு கிரேவியும் கொடுக்கும். இப்போ இதிலே வந்துட்டு நான் பீக்கங்காய் தோலை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், என்னது வெறும் தோல் மட்டும் போதுமா, பீக்கங்காய் ஆட் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. பீக்கங்காவை வந்து நீங்கள் வேறு ஏதாவது கிரேவி ஆர் குழம்புக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதோட தோலை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சட்னி அரைச்சிங்கனாவே போதுமானது. அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஆக்சுவலாக பீக்கங்காய் வந்துட்டு ரைஸ்க்கு வந்துட்டு நல்லா தொக்கு மாதிரி வணக்கி வச்சுட்டேன். அதோட தோல் தான் இப்போ நான் வந்து டிஃபனுக்கு சட்னி அரைச்சிருக்கேன். மேல் தோல் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா நீங்கள் வதக்க தான் பார்த்திங்கன்னா அந்த ரா ஸ்மெல் சுத்தமாக இல்லாமல் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பீக்கங்காயில் வந்து முத்தின தோல் ஆட் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப நாராக வந்துடும். பீக்கங்காயிலே ஒரு மேடான பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அது கொஞ்சம் ரொம்ப நாராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பட்டையான பகுதி வருது இல்லையா, அந்த தோலை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தோல் வந்து இந்தளவுக்கு நாரெல்லாம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சு பீக்கங்காவாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா இது பீக்கங்காய் சட்னின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஈவன் பீக்கங்காய் குழந்தைங்க சாப்பிட்லனா கூட இந்த மாதிரி சட்னி பண்ணி தரும்போதும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையுமே ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் சட்னியாகவே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொரகொரப்பாகவும் அரைச்சிக்கலாம். பட் நாங்கள் இந்த டெக்ஸ்சரில் தான் அரைக்கிறோம். இது இட்லி ஆர் தோசை கூட சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.